राधे कृष्णा जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। கங்கையினுடைய வைபவத்தை விதவிதமாக நாம் அனுபவிச்சுருக்கோம். அதில் கிராதராஜன் குகனை பற்றிய அனுபவங்களை கம்பனுடைய அழகான பாடல்களால் நாம் அனுபவித்தோம். அதில் தான் கிராதராஜன் அப்படின்னு சொன்னோம். வேடர்குல ராஜன் அர்த்தம். அப்போ தான் கேட்டிருந்தேன், கிராதார்ஜூனியம் அப்படின்னு ஒன்று உண்டா பாருங்க. வந்து அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்குவதற்காக பசுபதியான சிவபெருமானத்தை தபஸ் பண்ண, அவர் ஒரு காட்டு வேடுவன் போலே வந்து அர்ஜுனனோட அழகான வில்யுத்த போட்டியெல்லாம் பண்ணி ரொம்ப அழகான விஷயம். அதுதான் கிராதார்ஜூனியம் அப்படின்னு பெயர். அர்ஜுனனுக்கும் வேடர்குல தலைவனுக்கும் நடந்ததான ஒரு விஷயம்தான் கிராதார்ஜுனியா அப்படின்னு காண கிடைக்கிறது. அத்தனை சிரேஷ்டம் இந்த கிராதார்ஜுனியம். இங்கே ஒரு அழகான வேடுவர் தலைவன் குகன் பரதனை கொண்டாடும் பொழுது, 1000 இராமர் நின்கேழ் ஆவரோ, உனக்கு சமானமாக 1000 ராமன் கூட கிடையாது, 1000 ராமன் வந்தாலும் உனக்கு சமானமில்லை அப்படின்ற அழகான ஒரு விஷயத்தை குகன் பேசுகிறான். உலகத்திற்கு எல்லா புகழும் உன்னை அடையட்டும், உன் புகழ் ஆக்கிக் கொண்டாய் அப்படின்னு சொன்னார். அப்போ ரெண்டு பேரும் இப்படி பேசின்னு இருக்கா. சாஸ்வதி கலு தே கீர்த்திலோகான் அனுச்சரிஷ்யதி யஸ்த்வம் கிருச்ரகதம் ராமம் பிரத்யானயிதும் இச்சசி. ராமரை திரும்பி அழைச்சிட்டு போக வந்திருக்கே, அந்த உமது புகழ் உலகங்களில் நிரந்தரமாக இருக்கட்டும் அப்படின்றார். ஏவம் சம்பாஷமானஸ்ய குஹஸ்ய பரதம் ததா பபௌ நஷ்டப்ரபஹ சூர்யோ ரஜனீச்சாப்யவர்த்த. இப்படி பரதனும் குகனும் பேசிட்டு இருக்கும் பொழுது சூரியனுடைய ஒளி குன்றியது. அதாவது சந்தியா காலம் வந்தெடுத்து ரஜனீச்ச அபியவர்த்த, ரஜனி இரவும் வந்தது. ரஜனிகந்தா அப்படின்னு ஒரு பூ உண்டு. அவ்வளவு நல்ல வாசனை அந்த பூவுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ரஜனி, அது இரவில் பூக்கக்கூடிய ஒரு பூ. அதனால் அதுக்கு பேர் ரஜனி கந்தம் அப்படின்னு பேர். இரவு வாசனை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு.
அது என்னன்னு கண்டுபிடிங்கோல. ரஜனிகந்தா உங்களுக்கு தெரியும், ஆனால் ஓ இதுதானா அப்படின்னு தெரியாது. சரியா? கண்டுபிடிச்சுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இரவு வந்தது. எப்பேற்பட்டவன் பாருங்கோ பரதன். ராமாயணத்தில் எல்லாரும் ஒவ்வொருடைய குணமும் ரொம்ப தெளிவாக இருக்கா பாருங்க. பரதனாக இருக்கட்டும், லக்ஷ்மணனாக இருக்கட்டும், சத்ருக்னனாக இருக்கட்டும், அதாவது ராமனுக்கு சமானமான குணம் உடையவர்களாக இருக்கா. அதோ குகன் எல்லாரும் பாருங்கோ. அதாவது உலகம் நம்மளை எப்படி கொண்டாடுறது, எப்படி நடத்துறது, என்ன நினைக்கிறதுன்றதை விட நாம் எப்படி இருக்கணும். ரைட்? உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது, உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, உங்களுக்கான ஒரு தன்மை இருக்குது, அது குறையக்கூடாது. சரியா? இப்போ ரோஜா பூவுக்கு ஒரு மனம் உண்டு, மகிழம்பூவுக்கு ஒரு வாசனை உண்டு. இப்போ சொன்ன இல்லை ரஜினிகந்தா, அந்த பூவிற்கான ஒரு தெய்வீக மனம் உண்டு. எந்த இடத்துல இருந்தாலும் அது மனம் வீசும். ரைட்? அந்த மாதிரி பரதனுடைய குணங்கள் அவ்வளவு நல்லா இருக்கு. ராத்திரி வந்தாச்சு. சந்நிவேஷ்ய சதாம் சேனாம் குஹேன பரிதோஷிதஹம் சத்ருக்னேன சஹ ஸ்ரீமான் சயனம் உபாகமத். இப்படி அழகாக குஹன் கொண்டாட ஸ்ரீமானான பரதன் சத்ருகனோடு கூட இப்போ சேனை எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்தார். அப்போ பரதனுக்கு ராமனை பற்றிய ஒரு கவலை வந்தது. ராமசிந்தாமய சோகோ பரதஸ்ய மகாத்மனः உபஸ்திதோ ஹ்யனர்ஹஸ்ய தர்ம பிரேக்ஷ்யஸ்ய தாத்ருஷः. தர்மத்தில் ஸ்ரத்த கொண்ட மகாத்மாவான பரதருக்கு ராமரை பற்றிய சிந்தனை, துக்கம் ரொம்ப வருத்தமாகிடுத்து. அப்படியே உடம்பெல்லாம் அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சாச்சு. அத்தனை கஷ்டப்படுறார் அந்த பரதன். அழகான இந்த குணங்கள் இதெல்லாம் தான் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் நிறைய இருக்குது. இந்த பரதனுடைய உடம்பெல்லாம் வருந்துருது. தியான நிர்தர சைலேன வினிஸ்வசிதாதுனா தைத்ய பாத பசங்கேன ஷோகாயா சாதி ஸ்ருங்கினா. அப்படியே மனசெல்லாம் நொந்து போய் இருக்கான் பரதன். அதாவது பரதன் எப்படி இருக்கான்னா, தியானமாகிற குகைகளுடைய கல் தரையை உடையதும் பெருமூச்சாகிற தாத்துக்களை உடையதும் மனத்தளர்ச்சியாகிய மரக்கூட்டங்களை உடையதும் சோகத்தால் உண்டாகும் சரீர தளர்ச்சியாகிற மேல் சிகரங்களை உடையதும் கரை காணாது காரியம் கை கூடுமோ கூடாதோ என்ற கலக்கமாகிற பிராணிகளை உடையதும் சந்தாபமாகிற பசுமரங்களை உடையதும் மூங்கில்களையும் உடையதும் அமிழ்த்துகிறதுமான மனவேதனையாகிற மலையால் கைகேயின் புதல்வர் மெய்மறந்து மனசில் பாரம், மலை போல ஒரு பாரத்தோடு கடந்தானாம். அப்படியே பெருமூச்சு விட்டுண்டு ரொம்ப
வருத்தப்பட்டு கிடக்கிறான் பரதன். குஹேன சார்த்தம் பரதः சமாகதோ மகானுபாவக சஜனः சமாஹிதः சுதர்மணாஸ்தம் பரதம் ததா புனர்குஹः சமாஸ்வாசயத் அக்ரஜம் பிரதி. அப்போ குஹன் பரதர் பக்கத்தில் வந்து அவர் ரொம்ப துக்கத்தில் இருக்கார். யார்? குஹனும். என்னன்னா இப்போ ராமன் காட்டுக்கு போனது இந்த பரதனை தப்பாக அனுப்பிச்சிட்டோமேன்னு இருந்தாலும் பரதனை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம குஹன் அழகாக அவரை பார்த்து பேசுகிறார். லக்ஷ்மணன் எப்படி நின்றுட்டு இருந்தான். லக்ஷ்மணன் நான் படுத்துக்கோன்னு சொன்னேன், இங்கே தைரியமாக படுத்துக்கோங்க, நாங்கள் எல்லோரும் உங்களை பார்த்துப்போம். இங்கே இருக்கிறவா எல்லோரும் காட்டில் கஷ்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், நீங்கள் வந்து சொகுசாக வாழ்ந்தவர்கள், தைரியமாக படுத்துக்கோங்கலாம் நான் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னேன். யம் தாத சுகாஷய்யா ததர்த்தம் உபகல்பிதா பிரத்யாச்சசி ஷேஸ்வாஸ்யம் சுகம் ராகவ நந்தன. உமக்காக இதோ இந்த இனிய படுக்கைகளாக சுகாசையா கொண்டு வந்திருக்கு. ராகவநந்தன அஸ்யாம் சுகம், இதை கவலை இல்லாமல் படுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க. உச்சிதோயம் ஜன சர்வோ துக்கானாம் த்வம் சுகோச்சிதஹ தர்மாத்மன் தஸ்ய குப்தியர்த்தம் ஜாகரிஷ்யாமஹேவயம். இந்த எங்கள் கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் தேக பரிசிரமங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்டவன். நீங்கள் ரொம்ப சுகமாக இருந்த ஆள், நாங்கள் உங்களையும் சேர்த்து நன்னா பார்த்துப்போம். நஹி ராமாத் பிரியதரோ மமாஸ்தி புவி கச்சன மோத்சுகோ அபூர்பவீம் ஏதத் அப்யசத்தியம் தவாக்ரதः. எனக்கு ராவணத்தோடு வேறு யாரும் பெரியவர்கள் இல்லை, பிரியமானவர்கள் யாருமே இல்லை, கவலையே வேண்டாம். நான் பொய்யா சொல்லலை, சத்தியமாக சொல்கிறேன். அதனால் தைரியமாக தூங்குவோன்னு நான் சொன்னேன். சோகம் பிரியசகம் ராமம் சயானம் சகசீதையா ரக்ஷிஷ்யாமி தனுஷ்பாணிஹி சர்வைர் ஞாதிபிஹி சக. அதனால் கையில் வில்ல பிடிச்சுண்டு என் கூட இருக்கக்கூடிய மற்றவர்களோடு சேர்ந்துண்டு சீதா பிராட்டியோட சைனம் கொள்கின்ற ராமனை பத்திரமாக காப்பாற்றுவேன், என்னுடைய பிரியசக்காவை காப்பாற்றுவேன் நான் சொன்னேன். அதனால் எங்கள் எல்லாம் தெரியும், கவலைப்படாதீங்க நான் சொன்னேன். அப்போ லக்ஷ்மணன் சொன்னார், கதம் தாசரதௌ பூமௌ சயானே சஹசீதயா சக்யா நித்ரா மயா லப்தும் ஜீவிதம் வா சுகாணி ச. இந்த தாசரதியான ராமர் சீதா பிராட்டியோட தரையில் படுத்துன்னு இருக்கார். அப்போ என்ன தூக்கம் வரப்போகிறது? நித்ராவா ஜீவிதம் வா சுகாணி வா, இதெல்லாம் என்னத்தை பெருசாக இதெல்லாம் அடையிறதுக்கு எப்படி என் மனசு வரும்? சீதா பிராட்டியோட பகவான் புல்லில் படுத்துட்டுருக்கானே, தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப பிரியமானவராச்சே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா போயிடுவார், எல்லோரும் வருத்தப்படுவா அப்படின்லாம் சொல்லி புலம்பினார். அப்படியே புலம்பி ராத்திரி போயிடுத்து. தசரத சக்கரவர்த்தி அவர் போயிடுவார், கௌசல்யா மாதா போயிடுவார், சுமத்ரா தேவி போயிடுவார், அப்படிலாம் சொல்லி அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். ராத்திரி பொழுது கழிஞ்சுடுத்து. பரிதேவயமானஸ்ய தஸ்யைவம் சுமஹாத்மனக
திஷ்டதோ ராஜபுத்திரஸ்ய சர்வரி சாத்தியவர்த்ததः. அப்படியே புலம்பி அழுது காத்துன்றிருந்த அந்த சக்கரவர்த்தி குமாரனான லக்ஷ்மணனுக்கு ராத்திரி கழிஞ்சது. அவர் சொல்றதை கேட்டே நான் நின்றுருந்தேன். பிரபாதே விமலே சூரியே காரயித்வா ஜடா உபௌ அஸ்மின் பாகீரதீ தீரே சுகம் சந்தாரிதௌ மயா. காத்தால விமலனான மாசற்ற சூரிய பகவான் உதிக்கையில் ஆலம்பால் கொடுத்தேன். பகவான் ஜடாமுடியை தரிச்சுண்டு இந்த பாகீரதி கரையில் அழகா அவர்கள் படகுல உட்கார நான் கொண்டு போய் அந்த பக்கத்தில் விட்டேன். ஜட்டாதரௌ தௌ துருமச்சீரவாசசௌ மகாபலௌ குஞ்சரயூத பௌபமௌ வரேஷு சாபாசிதரௌ பரந்தபௌ யவேக்ஷமாணௌ சகசீதையாகதௌ. பரந்தபௌ சத்துருக்களை தவிக்க செய்யக்கூடியவர்கள். குஞ்சர யூத போபமௌ யானைகள் போன்ற பலமுடைய மகாபலசாலிகளும். திருமச்சீர வாசசோ மரவுரி தரித்தவர்களும் ஆகிய அவர்கள் ஜடை தரித்தவர்களாகி சீதா பிராட்டியோடு சென்றார்கள். பரதன் கிட்ட இந்த குஹன் இதை சொல்றான். இதை கேட்டவுடனே பரதன் முந்து போயிட்டான். குஹஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா பரதோ விஷமப்பிரியம் தியானம் ஜகாம தத்ரைவ யத்ர தஸ்ருதம் அப்ரியம். ஜடாமுடியா, ராமச்சந்திரமூர்த்தியா, எப்படி இருக்கு எங்க அண்ணாவோட தலைமுடி, இவ்வளவு கம்பீரியமானவர்கள். அது வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்லுவார். இந்த அவன் வாழ்ந்து கெட்ட ஆள் கிடையாது, அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டானே, துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. சுகுமாரோ மகாசத்வஹ சிம்மஸ்கந்தோ மகாபுஜஹ புண்டரீக விஷாலாக்ஷஹ தருணஹ பிரியதர்ஷனஹ பிரத்யாஸ்சஸ்ய முகூர்த்தம் து காலம் பரமதுர்மண பபாத சஹசா தோத்ரை ஹிருதிவித்த இவத்விபஹ. சுகுமாரமான திருமேனி பரதனுக்கு, மகாசத்வக ரொம்ப சத்துவ சாத்தியமானவன், சிம்ஹ ஸ்கந்தக சிங்கம் போன்ற தோளுடையவன், மகாபுஜக நீண்ட கைகளுடையவன், புண்டரீக விசாலாட்சக தாமரை போன்ற கண்களை உடையவன், நல்ல இள வயசுல இருக்கான். 26 வயசு ராமன் காட்டுக்கு போகும்போது. அதே வயசு தான் பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன். பிரியதர்ஷனக பார்க்கிறவாளுக்கு அவ்வளோ ஆனந்தம் தரக்கூடியவன். இதெல்லாம் கேட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். கண்கள்லேருந்து தண்ணீர் வழியது, பெருமூச்சு விடுறான். ஒன்றும் பேசலை. நினச்சி கூறுறது. அது நிஜமாவே அது ராமனுடைய லெவல் அப்படி, ரைட்? அதெல்லாம் அவெல்லாம் இப்படிலாம் இருக்கான்னா ஒத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன்.
இவன் அயோத்தியா போனோன்னு அப்போ அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் ஒரு டென்ட் கொட்டாக்குள்ள ராமன் தன்போது கதறின, நீ நான் வரமாட்டேன்டா, இது உன் தேசம், நீ ஆண்ட தேசம், நீ எப்படா அப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு அது கோபம் அவன் மேல இல்லை. என்னடா அப்படி தண்டத்துக்கு நம்ம இருக்க ஒரு ஆற்றாமை, ஒரு ஏழாமை, ஒரு ஆதங்கம், சீனாயிருக்கு மனசு. வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட, உன் கோவில் கட்டி தங்க மாளிகை வந்த பிறகு வரேன். அதுக்கப்புறம் இப்போதான் போன வருஷம் தான் போனேன். கோவில், இந்த கோவிலில் நுழைஞ்சவொன்னா அந்த வெளிச்சம் ராமன் அழகை பார்த்து, அந்த கோவிலை பார்த்து பார்த்து பொங்கி 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 அழுக வந்தது. ஏன்னா அவன் அந்த நிலைமையிலையும் பார்த்து இந்த நிலைமையிலையும் பார்க்கும்பொழுது, அப்பா இப்படியே ராஜா, இனி உனக்கு அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுன்னு மனசு அப்படியே என்னெல்லாமோ பண்ணித்து. அது ராமன் ஒரு கூடாரத்தில் அர்ச்சாவதார மூர்த்தி, அதுக்கப்புறம் இப்போ கோவில். இதுக்கே எனக்கு எவ்வளோ கதறதுன்னா, ராமனை பிரத்யக்ஷமா அப்படி பார்த்த பரதனுக்கு ராமன் மரவுரி தரிச்சுண்டு ஜடாமுடி தரிச்சுண்டு போனான் பொழுது ஐயோன்னு தானே இருக்கும். தாங்க முடியுமா? மூர்ச்சையாகி விழுந்துட்டான். எல்லாரும் முதல்ல சத்ருக்னன் அழறான், ததவஸ்தம் து பரதம் சத்ருக்னோ அனந்தரஸ்திதः பரிஷ்வஜ்ய ருரோதः உச்சை சம்யः சோககர்ஷிதः. பக்கத்தில் இருந்த சத்ருகுணன் அந்த பரதரை கட்டிட்டு ஓன்னு அழறான். எல்லாரும் ஓடி வந்துட்டான். கௌசல்யா, சுமத்ரா, கைகேயி எல்லாரும் பயந்து போயிட்டான். கௌசல்யா தேவி கட்டி அணைச்சிங்க, அவளுக்கு வந்த உன்னை நம்பிதான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். துவாம் திருஷ்டுவா புத்திர ஜீவாமி ராமே சம்பிராத்ருகே கதே விருத்தே தசரதே ராஜ்ஞி நாத ஏகஸ்துவம் அத்யனஹ. ராமன் தம்பியோட வெளில போயிட்டான். தசரத சக்கரவர்த்தி அவர் போயிட்டார். நீ ஒருத்தன் தான் எங்களுக்கு இருக்கா, உன்னை கொண்டுதான் நாங்கள்லாம் உசுர் வாழ்ந்துட்டு இருக்கோண்டா. குழந்த காட்டில் மனைவியோடு இருக்கக்கூடிய ராமனை பற்றியோ லக்ஷ்மணனை பற்றியோ உனக்காவது எதுவும் பயங்கரமான செய்தி ஒன்று வரலையே அப்படின்னு அழகா. ஒரு முகூர்த்த காலம் அப்படியே மூர்ச்சையாக கிடந்தான் பரதன். இதெல்லாம் கங்கை பார்த்திருக்காள். என்ன ஒரு பக்தி இல்லையா பரதனுக்கும் குகனுக்கும். நிதானமா அனுபவிப்போம். எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம வாழ்க்கையில. பகவானுடைய ஸ்திதியை நினைச்சு பரதனுடைய அந்த கண்ணீர் எவ்வளவு கொதிச்சிருக்கும். இந்த தேசம் எப்படிப்பட்டவர்களாலே ஜீவிக்கக்கூடிய ஒரு தேசம். நேற்றும் இன்றும் நாளை தேசம் நன்னாவே இருக்கும். இந்த மாதிரிலாம் வேற எங்க ராஜாக்கள் நம்ம பார்க்க முடியும். இதுவே நமக்கு பரம பாக்கியம். ஜெய் போலோ राम लक्ष्मण भरत शत्रुघ्न की जय। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय।
ஹர ஹர கங்கே ஜெயமா கங்கே. எல்லாருக்கும் பராபவ வருஷத்து ஆசீர்வாதங்கள். ஆன்ம பலம், தேக பலம், புத்தி பலம், பக்தி பலம், நாம பலம், மனோபலம் எல்லாம் விருத்தியாகட்டும். எல்லாரும் சௌக்கியமா நன்னா இருக்கும். ராதே கிருஷ்ணா.